சூழலை உருவாக்குவதற்காக விவாதம் முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கடந்த ஆண்டில் மத்திய அரசு நடத்தக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் ஜெர்மனி மொழி கற்பிக்கப்பட்டு வந்த நிலையில் ஜெர்மன் மொழியை அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக சமஸ்கிருதம் 3வது மொழியாக கற்பிக்கப்படும் என்று புதிய அரசு பதவியேற்ற பிறகு அறிவித்தது. அது நடைமுறைக்கும் வந்திருக்கிறது. இந்த நிலையில் ஜெர்மனிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது அரசாங்கத்தின் செயலை நியாயப்படுத்தக்கூடிய வகையில் சில கருத்துக்களை பேசியிருக்கிறார். சமஸ்கிருதத்துக்கு தரப்படக்கூடிய முக்கியத்துவத்தால் சமஸ்கிருதம் காரணமாக, ஒரு மொழியின் காரணமாக இந்தியாவின் மதச்சார்பின்மைக்கு எந்த பாதிப்பும் வராது என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார். மோடி அவர்களுடைய பேச்சு குறிப்பாக தொழில் முதலீட்டாளர்களை கவரக்கூடிய நோக்கத்திற்காக பல்வேறு நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் வேளையில் மத சுதந்திரத்திற்கு ஆபத்து இல்லை என்று ஏற்கனவே பேசியிருந்தார். மத துவேஷத்தை சிறுபான்மை மீதோ பெரும்பான்மை மீதோ மத துவேஷம் காட்டப்படக்கூடாது என்ற கருத்தை சொல்லியிருந்தார். இப்போது மதச்சார்பின்மைக்கு எந்த பாதிப்பும் வராது என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்த கருத்து எந்த பின்புலத்திலிருந்து வருகிறது? இந்த கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் எதனால் எழுகிறது? இப்படி சொல்லக்கூடிய கருத்து என்பது நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கிறதா, மேம்போக்கானதாக இருக்கிறதா? நாம் விவாதிக்கலாம். நம்மோடு இந்த அமர்வில் பாரதிய ஜனதா கட்சியின் திரு மலைச்சாமி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பு பிரிவினுடைய தலைவர் திரு கோபண்ணா, பத்திரிகையாளர் திரு ஆர் வெங்கடேஷ், பத்திரிகையாளர் திரு ஆர் மணி. வணக்கம். வணக்கம். மணி, மோடி அவர்களுடைய பேச்சை கடந்த 10 மாதமாக அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு பல்வேறு சர்ச்சைகளை பேசி வருகிறோம். மதச்சார்பின்மைக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு சாரார், இல்லை நீங்கள் பேசக்கூடிய மதச்சார்பின்மை என்பது போலி மதச்சார்பின்மை அப்படின்ற கருத்தை இன்னொரு சாரார். இந்த வாத பிரதிவாதங்களை நாம பல மாதங்களாக அண்மை காலத்தில் கேட்டு வர்றோம். இந்த நிலையில் ஒரு மொழிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் காரணமாக இந்தியாவின் மதச்சார்பின்மைக்கு பாதிப்பு வராது, அவ்வளவு பலவீனமானதல்ல நம்முடைய மதச்சார்பின்மை அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்லை, இது அவர் அந்த ஆடியன்ஸை திருப்திப்படுத்துறதுக்கு பேசுறாரு. இது ஒரு மேம்போக்கானது. அதாவது நான் எப்படி இதை பார்க்குறேன்னா, இது ஒரு சான்ஸ்கிரிட்டுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்பது செக்குலரிசத்தோட ஒரு ஈக்குவேட் பண்ணி பேசுறதே எனக்கு அங்கேயே லாஜிக் இடிக்குது. அவர் ஏன் இதை பேசுறாரு? இப்போ ஜெர்மன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நமக்கு நிறைய தேவைப்படுது. இப்போ இந்த ஜெர்மன், பிரான்ஸ் அண்ட் கனடாக்கு நாளைக்கு போறாரு. அவர் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நிறைய அவர் உள்ள கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. இன்ஃபேக்ட் அவர் பதவிக்கு வந்ததுலேருந்தே எஃப்டிஐயில் அவர் மிக அதிகமான ஒரு கவனத்தை செலுத்திட்டு இருக்காரு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உள்ள கொண்டு வரும்பொழுது அவர் சான்ஸ்கிரிட்டோட ஜெர்மனை ஈக்குவேட் பண்ணுறதுன்றது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ஸில் 50,000 மாணவர்கள், கடந்த 5 ஆண்டுகளில் 50,000 மாணவர்கள் ஜெர்மன் மொழியை கற்று தங்களுடைய மேற்கல்விக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக பெற்றிருந்த சூழலை அடியோடு இந்த அரசாங்கம் அழித்தது. அந்த பெற்றோர்கள் போட்ட கேஸ் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் இந்த ஆண்டு மட்டும் அதை தொடர அனுமதி இருக்கிறது. ஆகவே இவர்கள் இன்னொன்று அவர் ஒரு மாதிரி ஒரு நையாண்டி செய்வது போலவும் அந்த பேச்சு இருக்கிறது. சான்ஸ்கிரிட்டை செக்குலரிசத்தோட அவர் ஈக்குவேட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னு எனக்கு புரியல. அதாவது அவர்கள் திருந்துவதாகவும் தெரியவில்லை. பட் ஒரு ட்ரஸ்ட் டெபிசிட், மிகப்பெரிய அளவில் ஒரு ட்ரஸ்ட் டெபிசிட் இந்த அரசாங்கத்தின் மீது மேற்கத்திய நாடுகளில் இருக்கிறது என்ற உண்மையை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் இந்த பேச்சு அவர் பேசியிருக்காருன்னு இது என்னுடைய முதல் கருத்தாக இதை நான் பதிவு செய்வேன். வெங்கடேஷ், இந்திய அரசாங்கத்தின் மீது அல்லது மோடி அரசாங்கத்தின் மீதான நம்பகத்தன்மை மேற்குலகில் குறைவாக இருக்கிறது. அதன் காரணமாக அதை போக்கக்கூடிய வகையில இந்த கருத்தை சொல்றாரு. இது ஒரு மேம்போக்கான கருத்துன்னு மணி முன்வைக்கிற வாதத்தை நீங்க எப்படி ஏற்கிறீங்களா? இது மேம்போக்கான கருத்து அப்படிங்கிறத விட நான் எப்படி பார்க்குறேன் என்னன்னா, இப்போ ஒரு கடந்த 10 மாதங்களில் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அவங்களுடைய கருத்துக்கள்லேருந்து, அடிப்படை கருத்துக்கள்லேருந்து மெல்ல மெல்ல விலகி இப்போ நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா தில்லியில் ஒரு கிறிஸ்டியன்ஸுடைய மீட்டிங்கை அவர் சந்திச்சு பேசுறார், இஸ்லாமியரை சந்திச்சு பேசுறார். அதாவது என்ன நடக்குதுன்னா, அவர் அந்த லார்ஜர் பாலிடிக்ஸ், லார்ஜர் பீப்புளுடைய ஒரு பிலீஃப், ஏன் தனக்கு வாக்களித்தார்கள் அப்படிங்கிற ஒரு நியாயத்தை திருப்பி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால இப்ப இவங்க எல்லாரையுமே உள்ளடக்கியதுதான் வளர்ச்சிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குறதுக்காக
ஒண்ணு இந்த இந்தியாவுக்குள்ள பேசக்கூடிய இதே மாதிரி இருக்கு. இப்ப நீங்க ஜெர்மனியில பேசிருக்கக்கூடிய விஷயத்தை நான் எப்படி பாக்குறேன்னா, இப்போ இவங்களை வந்து கேவில இருந்து கேந்திரிய வித்யாலயில இருந்து இவங்களுடைய மொழியை எடுத்துட்டாங்க அப்படின்னும் போது அந்த விதமான ஒரு வளர்ச்சி ஒரு அந்த ஜெர்மனுக்கு அதுக்குமான ஒரு வருத்தம் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவர் என்ன பண்றாரு அங்க போய், நீங்க பாருங்க என்னை விட வந்து உங்க 10 ஆண்டுக்கு முன்னாடியே நீங்க வந்து சான்ஸ்கிரிட்ல நீங்க வந்து செய்திகள்லாம் நீங்க வாசிச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்களை வந்து உயர்த்தி பேசி தேவையில்லாம, அதாவது அவங்க மனசுல இருக்கக்கூடிய வருத்தத்துக்கு வந்து தீர்ப்பதற்கான ஒரு உபாயமாக இதை வந்து அவர் பயன்படுத்துறாருன்னு எனக்கு தோணுச்சே தவிர, அது வந்து நிச்சயமா அவர் வந்து முக்கியமான கேள்வியான இப்ப மணிஷா கேட்ட மாதிரி அந்த 50,000 பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஒரு இது ஜெர்மனி கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டா இல்லையாங்கிற திருப்பி அந்த விவாதத்துக்குள்ளே அவங்க போல. ஆனா என்னன்றாரு, நீங்க பாருங்க அதை விட பெட்டரா வந்து நீங்க வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உங்க ஊர்ல நீங்க சமஸ்கிருத செய்தி வாசிப்புலாம் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறார். ஆனா நீங்க இதுல என்ன ஒரு உண்மையான விஷயம் என்னன்னா, நம்ம ஊர்ல 1974 இருந்தே தில்லியில ஏஆர்ல வந்து செய்திகள் உண்டு, சமஸ்கிருத செய்திகள் காலையில 5 நிமிடம் உண்டு, சாயந்தரம் 5 நிமிடம் உண்டு. 99 இருந்து தொலைக்காட்சியில வந்து சமஸ்கிருத செய்திகள் உண்டு. நீங்க இந்தியாவில பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் பேசக்கூடியவர்கள் ஒரு 14,135 பேர் தான் இருக்குதா 2011 சென்சஸே சொல்லுது. அந்த அளவுக்கு நமக்கு வந்து நம்முடைய எண்ணிக்கை அவ்வளவுதான் இருக்கும் பட்சத்துல நமக்கு வந்து ஒரு மொழியை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு அரசு நிறுவனங்கள் வந்து ஒளிபரப்பு நிறுவனங்கள் செயல்பட்டு இருக்கு. இது இல்லாம போச்சு, நீங்க ஜெர்மனில தான் நீங்க செஞ்சீங்க அப்படிலாம் கிடையாது. நம்ம ஊர்ல 1974 இருந்தே இதை செய்யல. அதை மட்டும் சொல்லலையே அவர் வந்து, எங்க ஊர்ல இதே விஷயத்தை நாங்கள் சமஸ்கிருதத்துல செய்தியை வாசிச்ச சொல்லி இருந்தால் அந்த நாட்களில் எங்களுக்கு வந்து வேற முத்திரை குத்திருப்பாங்க, மதச்சார்பின்மைக்கு எதிராக சொல்லுவாங்க அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. அந்த ஈக்குவேட் பண்ணதே ரொம்ப தவறுங்க. அதாவது திருப்பி இது வந்து பாஜக வந்து மதச்சார்பின்மைவாதிகளை பத்தி இருக்கக்கூடிய ஒரு தவறான அபிப்பிராயத்தை உருவாக்கிட்டே வராங்க. இது வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, இவங்களுக்கு வந்து தங்களுக்கு பிடிச்ச வாதத்தை யார் பேசினாங்களோ அவங்க ஏத்துக்கிறாங்க, தங்களுக்கு பிடிக்காத வாதத்தை யார் பேசினாலும் அவங்க ஏத்துக்கிறது இல்லைங்கிற ஒரு அடிப்படை உண்மையில தான் இது வருது. நாம அதை பத்தி ரொம்ப கவலைப்படணுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சதுதான் பேச முடியுமே தவிர அவங்களுக்கு விருப்பமான வார்த்தைகளை நம்மளால பேச முடியாது. திரு கோபண்ணா, மதச்சார்பின்மைக்கு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கடந்த 10 மாதமாக காங்கிரஸ் பல்வேறு தருணங்கள்ல கூக்குரலிட்டு வருது. இன்னொரு மண்ணில் போய் நின்று, இல்லை எங்க நாட்டுல வந்து அடிப்படைகள் ரொம்ப அசைக்க முடியாததா இருக்கு, இந்த ஆபத்துலாம் ஒன்றும் இல்லை, நீங்க தன்னம்பிக்கையோட இருங்க, தன்னம்பிக்கை தான் முக்கியம் அப்படின்ற கருத்தை அவர் சொல்றார். அப்போ காங்கிரஸ் செய்து வந்த பிரச்சாரத்துக்கு அவர் வெங்கடேஷ் சொன்னது மாதிரி கடந்த சில மாதங்களாக அவங்க கவனம் திசை திரும்பி இருந்தது அல்லது வேற போக்குல போனது. இப்போ மக்கள் எந்த நம்பிக்கையோட வாக்களிச்சாங்களோ அந்த நம்பிக்கையை மீண்டும் பெறக்கூடிய வகையில வேறு பாசிட்டிவா பேசிட்டு வர்றாங்க அப்படின்னு வெங்கடேஷ் சொல்றாரு. அதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, இந்தியாவில் வந்து மதச்சார்பின்மை வலுவாக இருப்பதாக நரேந்திர மோடி கூறுவதையே ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்தியாவில் இருக்கிற நிலைமை முற்றிலும் மாறி வருகிறது. சிறுபான்மை மக்கள், அதாவது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இந்த கடந்த 10 மாதங்களாக மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கும் ஒரு பாதுகாப்பற்ற தன்மைக்கும் உள்ளாக்கப்பட்டு வருகிறார்கள். இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட இந்த பாஜகவில் இருக்கிற அடிப்படை பிரச்சனை என்னன்னா, சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக அவர்களிடையே பல்வேறு குழப்பங்கள் இருக்கிறது. வெளியே ஒன்று பேசுகிறார்கள், உள்ளே ஒன்று செய்கிறார்கள். இவர்களை ஆட்டி வைக்கிற RSS இன்னொன்று சொல்லுகிறது. அப்புறம் அந்த கட்சியிலே பல குரல்கள் ஒலிக்கிறது. நீங்கள் கடந்த காலத்துல எல்லாம் அவங்க பேச்சுக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது மதச்சார்பின்மையின் அடித்தளத்தை தகர்க்கிற முயற்சி இந்த 10 மாதங்களில் நடந்ததை போல சுதந்திர இந்தியாவில் எப்பொழுதுமே நடந்தது கிடையாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதல். ஒரு பக்கம் வளர்ச்சியை பற்றி பேசுகிறார். இப்ப மதச்சார்பின்மை வலுவாக இருக்குன்னு சொல்றார்கள். எந்த அடிப்படையில்? 283 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிற பாஜக ஒரு இஸ்லாமியர்கள் கிடையாது, ஒரு கிறிஸ்தவர் கிடையாது. 333 ஒரே ஒரு இஸ்லாமியர், ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சியை சேர்ந்தவர். ஆக ஒரு கட்சி எப்படி, இப்போ காங்கிரஸ் கட்சி இருக்கு, அங்கே இஸ்லாமியர்கள் இருப்பார்கள், கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள். இந்த நாட்டில் எத்தனை ஜாதி இருக்கோ, எத்தனை மதம் இருக்கோ அவ்வளவு பிரதிநிதிகள் எங்கள் காங்கிரஸ் கட்சியில், அகில இந்திய காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் இருப்பாங்க. இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை பார்க்க வேண்டும் என்றால் அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டுக்கு போனா பார்க்கலாம். ஆனா பாஜக ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்துத்துவா என்கிற கொள்கையை சில நேரங்கள் சொல்றாங்க, சில நேரங்கள்ல என்ன பண்றாங்க, மதச்சார்பின்மையை பற்றியும் பேசுகிறாங்க. ஆக இவர்களுக்கு பலவிதமான குழப்பங்கள். மதச்சார்பின்மையை போய் பேசுறாங்க, மதச்சார்பின்மையை அசைக்க முடியாது, ஒரு நான் என்ன சொல்றேன், மதச்சார்பின்மையில் நம்பிக்கையே இல்லாமல் அது அடிப்படையை தகர்க்கிற பாஜக, நரேந்திர மோடி யாருன்னு தெரியும், அவருடைய ட்ராக் ரெக்கார்டு தெரியும். குஜராத்தில் அவர் 10 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்திருக்கலாம். அவருடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன பண்ணாரு, எப்படி செஞ்சாரு, எப்படி ஆட்சியில மறுபடியும் வெற்றி பெற்றாரு என்பதெல்லாம் நாடறியும் உலகறியும். இவர்களெல்லாம் வெளிநாட்டுக்கு
வரக்கூடாது என்று விசா கொடுக்க மாட்டோம் என்று தடை விதிக்கப்பட்ட தலைவர். அந்த நாடுகள் தானே இப்ப விரும்பி வரவேற்கிறாங்க அவங்கள. அவர் வெற்றி பெற்றிருக்கலாம். ஆக அவர் என்னன்னா குஜராத் எக்ஸ்பெரிமெண்ட்டை கொஞ்சம் தூக்கி வைத்து விட்டு அஜெண்டா, அதாவது டெவலப்மெண்ட் அஜெண்டா, கடந்த 10 ஆண்டு காலம் மன்மோகன் சிங் ஆட்சி ஒரு மாற்றம், அந்த மாற்றத்தை தரக்கூடிய ஒரு தலைமையை வழங்கக்கூடியவராக பிரதமராக நரேந்திர மோடி வந்திருக்கிறதுனால மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. புதிய வாக்காளர்கள் 10 கோடி பேர் மாற்றத்தை விரும்பினார்கள், வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பற்ற தன்மை நிச்சயம் எல்லார் அவங்க மனதில் இருக்கு. தேவாலயங்கள் சூறையாடப்பட்டிருக்கின்றன, பல இடங்களில் தாக்குதல். இதற்கெல்லாம் நரேந்திர மோடியை பொறுப்பார்க்க முடியுமா? நீங்க அவர்கள் பேச்செல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்கள் இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் 4 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் 4 மனைவிகள் 40 குழந்தைகள் பெற்றெடுக்கிற அந்த கான்செப்ட் இனிமே இந்தியாவில் கிடையாது. இது மாதிரி மதமாற்றம் செய்பவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும். அதாவது பசுவதை விஷயத்துல மரண தண்டனை கொடுக்க வேண்டும். நரேந்திர மோடிக்கு வாக்களிக்காதவர்கள்லாம் பாகிஸ்தானுக்கு போகலாம். இப்படி என்னென்ன பேசி இருக்கிறார்கள். சரி, அந்த பேச்சுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் அவர் பேசியிருக்கிறார். ஒன்று சொல்லிடுறேன். 80-82% இருக்கிற இந்துக்கள், 13-14% இருக்கிற முஸ்லிம்கள், 2.3% இருக்கிற கிறிஸ்தவர்கள் எந்த வகையில் அச்சுறுத்தலாக இருக்க போகிறார்கள்? ஒரு 15-16% மக்கள் மீது அன்பு காட்டுங்கள், கருணை காட்டுங்கள். இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். 2 அம்சங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஒன்று, அவருடைய பேச்சு ஆழமானது, நம்பிக்கை தருவதாக இருக்குது என்ற பார்வையை வெங்கடேஷ் முன்வைக்கிறார். இல்ல, இது மேம்போக்கானது, கடந்த 10 மாதத்துல மதச்சார்பின்மையுடைய அடித்தளத்தை அசைத்து பார்க்கிற முயற்சிகள் தான் நடந்திருக்கு, இப்ப இரட்டை நாக்குல பேசுறாங்கன்ற பார்வையை கோபண்ணா முன்வைக்கிறார். இப்படி ஒரு விஷயத்தை அங்க போய் அழுத்தம் திருத்தமா பேச வேண்டிய அவசியம் எங்கே இருந்து வருது? அதாவது திரு மணி, திரு வெங்கடேசன், திரு கோபண்ணா இவங்க பேசுனதெல்லாம் கூர்மையாக கேட்டேன். நீங்கள் கேட்ட கேள்வியும் கேட்டேன். என்னை பொறுத்தவரையில் என்ன தெரியுதுன்னா, இவங்கெல்லாம் எவ்வளவு கெட்டிக்காரத்தனமான வழக்கறிஞர். அதாவது பலகீனமான ஒரு வழக்கை எடுத்து கூட மிக பிரமாதமாக தன்னுடைய நாவாற்றல் அதை இதை வைத்து அந்த அளவுக்கு பேசுகிற. குறிப்பாக கோபண்ணா அப்படித்தான் பேசினார். என்னை பொறுத்தவரையில் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அதாவது சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கும். அதாவது மோடியை பொறுத்தவரையில் நீங்கள் அந்த காலத்தில் 3Sன்னு சொல்லுவாங்க. சர்வீஸ், சாக்ரிஃபைஸ் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின். இது உள்ளவங்க தான் அரசியல் தலைவர்களாக அந்த காலத்தில் இருந்தாங்க. அதே செல்ஃப் டிசிப்ளின், சாக்ரிஃபைஸ் அண்ட் சர்வீஸ் அந்த நோக்கத்தில் உள்ள ஒரு அருமையான ஒரு லீடர் இப்போது கிடைப்பாரா, கிடைக்க முடியுமான்னா மோடி மோடி மோடின்னு சொல்ல மனசுல கை வச்சு இவங்கள்ட்ட பேச சொல்லுங்க. இன்றைக்கு உள்ள அரசியல் தலைவர்கள்ல பலகீனம் இல்லாத, யோக்கியமான, ஒழுக்கம் இல்ல, திறமையான, நல்ல பேச்சாளர், நல்ல நுணுக்கவான், இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் மோடிக்கு சமமா யாராவது இருந்தார்களா? ஜெயலலிதா அவர்களை பற்றி அந்த கட்சியில நீங்க இருந்த நாட்களிலும் இதே மாதிரியாக உயர்வாக பேசினது எனக்கு நினைவுக்கு வருது. இப்போ தனி மனிதர்களுடைய உயர்வு அல்லது அவர்களுடைய சிறந்த குணநலன்கள் அது நம்ம விவாதிக்கல. இப்ப நம்ம விவாதிக்கிறது ஒரு பிரதமர் இந்தியாவை வளர்ந்த நாடுகளுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிற மேக் இன் இந்தியா அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிற பிரதமர், இந்திய மண்ணில் மதச்சார்பின்மைக்கு ஆபத்துன்னு சொல்ற விமர்சனங்களுக்கு மத்தியில மதச்சார்பின்மைக்கு ஆபத்து இல்ல, சமஸ்கிருதத்துக்கு ஊக்கம் தர்றதுனால மதச்சார்பின்மைக்கு பங்கம் வந்துடாது அப்படின்னு அவர் சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் நேருது? அதை சுத்தி வளைச்சு சொல்றதுக்கு காரணம் என்ன? தி பிராக்டிஸ் அண்ட் பிரிசெப்ட், அதாவது கொள்கையும் செயல்பாடும்னு நீங்க பாத்தீங்கன்னா, திரு மோடியை பொறுத்தவரையில் நான் குறைந்த அளவு கிட்ட பார்வை தூர பார்வை பார்த்ததில் நான் அறிந்த வரையில் அவர் சொல்லுவதற்கும் செயல்படுத்துவதற்கும் சரியாக இருக்கிறது. இப்போ இந்த மதச்சார்பின்மை அது அவ்வளவு ஆழமாக, அழுத்தமாக, உயர்வாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் எந்த சக்திகளும் அதை அசைக்க முடியாதுன்னு திரு மோடி அவர்கள் சொல்வது முழுக்க உண்மை. நீங்கள் வேண்டுமானால் பொறுத்திருந்து பாருங்கள். மோடி அவர்கள் தொடர்ந்த நாள்ல இருந்து இந்த சர்ச்சைக்குரிய பேச்சுகளை தேர்தல் நேரத்தில் கூட பேசல. தேர்தல் காலகட்டங்களில் இந்தியாவுக்கு வளர்ச்சி வேணும், கருப்பு பணத்தை கொண்டு வருவோம், எல்லோருக்கும் அந்த பணம் வங்கி கணக்குகளில் சேரும், வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம், இந்த விஷயங்களை தான் அவர் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தார். காங்கிரஸ் இல்லாத ஒரு ஊழல் இல்லாத ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட அவர் இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய பேச்சுகளை பேசல. ஆனால் அவர் கட்சியைச் சேர்ந்த பல எம்பிக்கள், அவர்களை சார்ந்த அமைப்புகள்
இந்த விஷயங்களுக்கு சவால் விடக்கூடிய சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசினாங்க. அப்ப அவர் வலுவா கண்டிக்கல, இப்ப பேச தொடங்கி இருக்கிறாருன்னு கேட்கிறேன். அதாவது நல்லா சொன்னீங்க. இதை நான் உண்மையை ஒத்துக்கிறவேன். அவரை தவிர அவருக்கு அடியில் உள்ளவங்க கான்ட்ரவர்ஷியலா பேசுறாங்க அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்றேன். அதை கடுமையா கண்டிக்க வேண்டியது, தண்டிக்க வேண்டியது ஒரு பிரதம அமைச்சருடைய குறிக்கோள். நீங்க பொறுத்திருந்து பாருங்க, நுணுக்கமா பாருங்க. இனிமே தவறா பேசுபவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், ஒதுங்கி செல்பவர்கள், இந்த பயம் உள்ளவர்கள், இவர்கள் எல்லாம் கொட்ட வேண்டிய இடத்தில் கொட்டி, வைக்க வேண்டிய இடத்தில் மிக விரைவில் வைப்பார் என்று நான் நம்புகிறேன். அப்படி ஒரு நிலைமை வருமா? அவருடைய நம்பிக்கை சரியா திருமணி? இல்ல, அவருடைய நம்பிக்கை வெற்றி பெற்றால் எல்லாருக்கும் அது மகிழ்ச்சி தான். ஆனா அதுக்கு வாய்ப்பு குறைவு நான் நம்புறேன். ஏன்னா இதுல பல விஷயங்கள் இவங்க இப்ப பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த 10 மாதங்கள்ல ஆங்கிலத்தில் சொல்வார்கள் there is a method in madness. மாத்தி பேசுறாங்க. ஒருத்தர் ஒரு பேச்சை பேசி முடிச்சுன்னா இன்னொருத்தர் இன்னொரு பேச்சை பேசுவார். இது ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒன்னு ஆக்சுவல் இஷ்யூஸை டைவர்ட் பண்றதுக்கும் அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை கடைபிடிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்ப இந்த லேண்ட் ஆர்டினன்ஸை நில கையகப்படுத்தும் மசோதாவை ரீப்ரோமல்கேட் பண்ணும் பொழுது ஒரு மிக கடுமையான கருத்தை ஒரு எம்பி சொல்றாரு. இந்த மாதிரி பல நேரங்கள்ல இவங்க இஷ்யூஸை டைவர்ட் பண்றதுக்கும் பேசுறாங்க. இன்னொரு சமயம் அது அஜெண்டா வச்சும் பேசுறாங்க. இது ஒரு பார்வையாளர், டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு பார்வையாளர், மோடியை நன்கு அறிந்தவர், அவருக்கு தனிப்பட்ட முறையிலையும் தெரியும், அவர் நன்றாக எழுதக்கூடிய அவர் சொல்றாரு, இது கிட்டத்தட்ட மோடியின் கருத்துக்களைத்தான் இவர்கள் பிரதிபலிக்கிறார்கள். மோடி இன்னைக்கு பல விஷயங்களை பேச முடியாது. ஏன்னா அவர் பிரதம மந்திரி ஆகிவிட்டார். அவர் விருப்பத்தை இவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் அப்படின்றார். அதை நான் முழுவதும் ஒதுக்கி தள்ள முடியாது. எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எம்பி அல்லது ஒரு தலைவர் எங்கேயோ எதையோ பேசினார்னா நம்ம மன்னிச்சிடலாம். தொடர்ச்சியாக வாயில வந்ததெல்லாம் பேசுறது, கண்டபடி பேசுறதுன்றதெல்லாம் ஒரு வாஜ்பாய் காலத்துல கூட இப்படி கிடையாது. அப்ப இது என்ன, இது இவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இது நடக்கிறது என்று எதை வைத்து நாம் நம்புவது? இல்லைங்க, இப்ப என்னன்னா, இப்ப இது ஆசீர்வாதம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன நிச்சயமா தெரியுதுன்னா, இந்த சங் பரிவார் அமைப்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே தனிப்பட்ட அளவுகளில் ஒவ்வொருத்தருமே வளர்ந்துருக்காங்க. ஒவ்வொருத்தருமே கருத்துக்களை சொல்றாங்க. இப்ப இவங்க எல்லாருக்குமே இந்த சங் பரிவாருங்கிற அமைப்புக்குள்ள இருக்கக்கூடியவங்களை ஒரு கட்டுப்படுத்தி, ஒரு நெறிப்படுத்தி அவங்கள என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கான ஒரு வழிமுறை தலைமையிலிருந்து கொடுக்கப்பட்டதானே எனக்கு தெரியல. இப்ப நீங்க இப்ப காங்கிரஸ் கட்சி இருக்குன்னா அவங்க கண்டிப்பா அவங்களுக்குள்ளான ஒரு நெறிமுறை ஒண்ணு இருக்கு. நீங்க இதாங்க பேசணும், ஒரு மீடியா கிட்ட இதான் பேசணும், இது பேசக்கூடாதுன்னு ஒரு தெளிவான ஒரு வரைமுறை இருக்கும். ஆனா நீங்க இவங்க கிட்ட என்ன இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்ன, யார் எங்க இருந்து பேசுறாங்க, எதுக்காக இவங்க பேசுறாங்க? இது உண்மையிலே நம்ம மீடியால தான் திடீர்னு பாத்தீங்கன்னா பூசா ஏதோ ஒரு சாமியார் பேசுறாங்க, பூசா ஏதோ ஒரு ஊர்ல இருந்து ஒரு அம்மா பேசுறாங்க. என்னடா இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? ஆனா அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் நம்ம பார்த்தா ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு கருத்துக்களாக இருக்கு. இல்ல, இந்த ஒரு விஷயத்துல எனக்கு திருப்பி இப்ப ஜெர்மன்ல பேசின விஷயத்துல எனக்கு இன்னொரு ஒரு கருத்து திருப்பி தோணுது. என்னன்னா, இவர் ஒபாமா போய் கடைசியா பேசிட்டு போனது ஒரு சர்வதேச அளவுல ஒரு கவனத்தை பெற்றுதுங்க. என்னன்னா, இந்த இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு ஃபேக்டர் ஒண்ணு, இந்த மதச்சார்பின்மை பத்தி அவருடைய கருத்தை ஒண்ணு பேசிட்டு போயிட்டார். இப்ப என்னன்னா, சர்வதேச அளவுல ஒபாமா பேசக்கூடிய ஒரு கருத்து நிச்சயமா முன்வைத்த ஒரு பிரச்சனை இந்தியாவுடைய மதச்சார்பின்மை பத்தி இருக்கக்கூடிய அவருடைய கருத்து. இந்தியாவின் வளர்ச்சி எதிர்காலம் நீடித்திருக்க வேண்டும் என்றால், வளர்ச்சி நீடித்திருக்கணும்னா மதச்சார்பற்ற நாடாக அது எத்தனை காலம் நீடிக்கிறதோ அப்போதான் இந்தியாவோட வளமான எதிர்காலம் இருக்கு அப்படின்னு ஒபாமா சொல்லிட்டு போன ஒன்றை அன்றைக்கு சிலர் விமர்சிச்சாங்க. ஆனா அதற்கு பிறகு அவர் ஸ்பெசிபிக்கா மற்றவர்களை சொல்லல. ஆனால் அதுக்கு உடனடியாகவே நரேந்திர மோடி சொன்னது மத சுதந்திரத்துல பாதிப்பு இல்லை. இந்தியாவை பொறுத்தவரையிலும் ஒருவர் தாங்கள் விரும்புகிற மதத்தை பின்பற்றுறதுலயோ அதை பரப்புறதுலயோ மத சுதந்திரத்துக்கு பாதிப்பு கிடையாது. அரசியல் சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகளை நாங்க தருவோம் அப்படின்னு அவர் திட்டவட்டமா சொல்றாரு. அதற்கு பிறகும் இந்த விமர்சனம் வருதுன்னா அரசியல் காழ்ப்போட சொல்றாங்கன்னு எடுத்துக்கிறதா எப்படி சொல்றீங்க? நான் எப்படி பாக்குறேனாங்க, அந்த வாதம், அந்த ஒபாமா உருவாக்கி தந்த அல்லது சொல்லிட்டு போன இந்த வார்த்தைகள் என்று சர்வதேச அளவில் நிச்சயமா ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் மத்தியிலையும் சரி, இவர் இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேடித்தான் எல்லா இடத்துக்கும் போறாரு. இப்ப என்னன்னா, இன்னைக்கு அந்த ஒரு ஒபாமாவுடைய வார்த்தைகளை மறுதளிக்கணும், அதுக்கான ஒரு மாற்று இங்க இல்லைன்னா, அந்த மாதிரியான ஒரு அரசை இங்க நடத்தல, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இங்க இல்லைன்னு மறுபடியும் அவர் பேச வேண்டியதற்கான ஒரு தேவை ஒண்ணு இருக்கு. சர்வதேச இன்வெஸ்டர்ஸ் ஆனாலும் சரி, சர்வதேச பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி. இந்த தேவையை உருவாக்குனது யார்? ஒபாமாவா அல்லது மற்றவர்களா? இந்த நிலைமையை உருவாக்குனது யார்? இல்ல, இந்திய அரசியல கடந்த 10 மாதங்களாக தேர்தலுக்கு முன்னோடும் நடந்த இந்த மாற்றங்கள் தானே இப்ப அந்த ஒபாமா பேசுனதனுடைய தன்மை அதுதாங்க. இப்ப அதுக்கான ஒரு ரியாக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு இப்படி வெளியே வருது, வேற விதமா வெளியே வருது. இல்ல, இதுல ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரு சிக்கல் இருக்குது மோடிக்கு. நம்ம எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணும் பொழுது சில யதார்த்தங்களை நம்ம கணக்கில் பண்ணணும். அவர் இந்த நாட்டின் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதம மந்திரி. இன்னும் 4 ஆண்டுகளுக்கு அவர் தான் நமக்கு பிரதம மந்திரி. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இஸ் an elected prime minister. அவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல்னு நான் பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னோட கான்ஸ்டுவன்சி, பொலிட்டிக்கல் கான்ஸ்டுவன்சியையும் ஒரு பக்கத்துலையும்
யதார்த்தத்துல ஒரு பக்கத்தையும் பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவருக்கு இருக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னைக்கு அந்த ஸ்பீச்சை பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவர் அதை கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய சூழல்ல வந்திருக்காரோன்னு தோணுது. இது வளர்ந்ததுன்னா நல்லது, உண்மையிலே நல்லது. எப்படி மணி இதுல வந்து இரண்டு தரப்பையும், அதாவது இரண்டு அம்சங்கள், ஒன்று தனக்கான கான்ஸ்டிட்யூன்சி நீங்க சொல்ல வர்றது வந்து சங் பரிவார அமைப்புகள் அல்லது இந்துத்துவ அமைப்புகள், அவர்களையும் அவர் திருப்திப்படுத்தி ஆகணும். அவருக்கு வாக்களிச்ச, அவருக்கு உழைத்த அந்த தகுதியை மக்களையும் அவர் திருப்திப்படுத்தணும். அந்த அவங்க முன்வைக்கிற சித்தாந்தத்துக்கு எதிராக இன்னொரு சித்தாந்தத்தை, இன்னொரு கருத்தை சொல்லக்கூடியவங்க, மதச்சார்பின்மைவாதிகளோ முதலீடு பேசக்கூடியவங்களோ, சமூக அமைதி நிலவணும்னு சொல்றவங்க இன்னொரு கான்ஸ்டிட்யூன்சி, இரண்டையும் எப்படி சார்? அதாவது வந்து பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் வந்து பேலன்சிங் தி கான்ட்ராடிக்ஷன்ஸ். அது ஒரு சிக்கலான விஷயம். நீங்க கேட்கிற கேள்வியோட அர்த்தம் எனக்கு புரியுது. பட் நான் எப்படி இதை பாக்குறேன்னா, இந்த சீரியஸ்னஸ் அவர் புரிந்து கொள்ள துவங்கி விட்டாரோன்ற ஒரு சின்ன நம்பிக்கை இப்ப வருது, ஒரு ஸ்மால் ஹோப். அது வளர்ந்ததுன்னா நல்லது. பட் எந்த அளவுக்கு அந்த ஃபோர்ஸஸ் வந்து அவரை வளர விடும்னு தெரியாது. இல்ல, நண்பர் மணி சொல்வதில் எனக்கு முற்றிலும் நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா அந்த கட்சியினுடைய அடிப்படை, ஒரு பக்கம் அமித்ஷா, ஒரு பக்கம் நரேந்திர மோடி, அதற்கு பின்னாலே RSS, VHP, சங் பரிவார், இதெல்லாம் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பில்லாதவர்கள் கிடையாது. அவர்கள்லாம் திட்டமிட்டு செயல்படுகிறார்கள். மோடி ஒரு வழியாக பேசிக் கொண்டிருப்பார், மதச்சார்பின்மையை பற்றி பேசுகிற அளவுக்கு அவர் வந்துட்டார். மதச்சார்பின்மை இந்த நாட்டில் வலிமையாக இருக்கிறது. யார்? நரேந்திர மோடி. ஆனா நரேந்திர மோடி கட்சியில இருக்கிற அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மதச்சார்பின்மையை அடிப்படையை தகர்த்து கொண்டு வருகிறார்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அமித்ஷா இந்த சோசியல் இன்ஜினியரிங் என்று சொல்லி அவர் ஒரு ரகசியமாக சில, அதாவது கம்யூனல் போலரைசேஷன் உருவாக்குவதற்கு, அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இஸ்லாமியர்களையும் தலித்துகளையும் மோத விடுவது, ஒரு OBC பாலிடிக்ஸுக்கு யாரையாவது ஒருவரை தேர்வு செய்வது, இப்படி ஒரு திட்டமிட்டு அவர் பணியாற்றி வருகிறார். ஜாதி அமைப்புகளை கொம்பு சிவி விடக்கூடிய முயற்சி வந்து பிஜேபி தான் இப்ப பண்ணுது, அமித்ஷா தான் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே கடந்த காலத்துல ஆட்சியில் இருந்த எல்லோருமே செய்த முயற்சி தான். இருந்தால் கூட அமித்ஷா வந்து ஒரு ஸ்கீமராக அவர் வந்து என்னன்னா, ஒரு உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொரு மாநிலத்திலையும் எப்படி இது வந்து இதை வந்து ஓட் பேங்க் பாலிடிக்ஸை செய்யறதுன்றது திட்டமிட்டு பணியாற்றி வருகிறார். அதுல உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கார் வாப்சி, ஹோம் கமிங் என்று சொல்லி 1 லட்சம் இஸ்லாமியர்களை மறுமத மாற்றம் செய்வது. என்ன சொல்றாங்க? மத சுதந்திரம் இந்தியாவில் இருக்கின்றாங்க. மத சுதந்திரம் என்றது மதம் மாறுவதற்கு சுதந்திரம் உண்டு, கட்டாய மத மாற்றத்துக்கு தான் சுதந்திரம் இல்லையே தவிர ஒருவர் எந்த மதத்தையும் பின்பற்றுவதற்கும் மதம் மாறுவதற்கும் உரிமை உண்டு. அந்த உரிமை இல்லை என்று இருக்கிற இந்த சூழல்ல இவர் வந்து மத சுதந்திரம் எங்கே இருக்கிறது? அரசமைப்பு சட்டம் வழங்கிய மத சுதந்திரத்தை இவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். மத மாற்றத்தையே தடை செய்ய வேண்டும் என்று வெங்கையா நாயுடு பேசுகிறார். ஆக நீங்க பல நிலைகள்ல பாத்தீங்கன்னா இறுதியாக அவங்க வந்து கம்யூனல் போலரைசேஷன், ஒரு பெரும்பான்மை, அதாவது இந்து மதத்தை வந்து அந்த மக்களை திரட்டி சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அதை தக்க வைத்து அது ஒரு வாக்கு வங்கியாக விரிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் அவர்கள் நோக்கம். அது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து பீகார் போன்ற மாநிலங்களே விரிவுபடுத்துவது ஒரு நோக்கம். தமிழ்நாட்டில் ஏன் உரிய பலன் தரவில்லைன்னா, இந்த ஊர் வந்து பின்தங்கிய மக்களை, பெரும்பாலான மக்களை கொண்ட ஒரு மாநிலமாக இருப்பதால் அங்கே இவர்கள் பெரிய அளவில் எந்த மாற்றத்தையும், அமித்ஷா இங்கு தோல்வியடைந்து இந்த பக்கம் வருவதை கூட அவர் குறைத்து கொண்டு விட்டார். ஆக இந்த அடிப்படையில் இன்றைக்கு அவர்களுடைய உள்ள வந்து திட்டமிட்டு அவர் பணியாற்றுகிறார்கள். அவர்கள் நோக்கம் வந்து, அதாவது என்றைக்கு இந்த மதச்சார்பின்மை வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்கு உட்படுகிறதோ அன்றைக்கே இந்தியா வந்து அதனுடைய சாவரினிட்டி, அதனுடைய இறையாண்மை, அதனுடைய ஒற்றுமை, அதனுடைய ஐக்கியம் எல்லாமே பலகீனப்பட்டு, ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த நாட்டினுடைய பாகிஸ்தான் பிரிவினை, முஸ்லீம் லீக் என்கிற மதவாத அமைப்பு, RSS, இந்து மகாசபை, இவர்களெல்லாம் சேர்ந்து இந்த ஏக இந்தியாவுக்கு விடுதலை போராடிய காங்கிரஸ் கட்சியை எவ்வளவு திணறடித்து கடைசி காலத்திலே எவ்வளவு மன உளைச்சலுக்கு உட்பட்டு மகாத்மா காந்தி இருந்தார், ஜவஹர்லால் நேரு எப்படி இருந்தார்லாம் வரலாறு. இரண்டு கருத்துக்கள், மாறுபட்ட கருத்து வருது. நம்பிக்கை வைக்கலாம், நம்பி உணர்ந்துட்ட மாதிரி தெரியுது, அதோட ஒரு சமிக்ஞா இதை பார்க்கிறோம்னு அவர் சொல்றார். இது நம்புவதற்கே ஒன்றும் இதில் இல்லை அப்படின்ற பார்வையை கோபண்ணா முன்வைக்கிறார். இப்ப எழக்கூடிய ஒரு கேள்வி, தொடர்ச்சியா வரக்கூடிய இந்த விமர்சனங்கள்ல பல்வேறு சிறிய குழுக்கள், மத அடிப்படையில வேகமாக செல்லக்கூடிய சில அமைப்புகள் வெறுப்பூட்டும் பேச்சுகளை பேசுறப்போ அவங்க சொல்லி வைத்துதான் பேசுறாங்க, பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறாங்க அப்படின்னு ஒரு பார்வை, ஒரு விமர்சனம் இருக்கு. இன்னொரு புறத்துல இவங்க கட்டுப்பட்டு இருங்க, லக்ஷ்மண் ரேகையை தாண்டாதீங்கன்னு அவர் சொன்னாலும் அவர் பேச்சை கேட்பதாக அவர்கள் இல்லை, மீறி பேசுகிறார்கள் ஒரு விமர்சனம் இருக்கு. இந்த முரண்பட்ட விமர்சனத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது
அரசியல் கட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் குரூப்பிசம்னு சொல்லக்கூடிய சின்ன 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 கருத்து வேறுபாடு, அது சுதந்திரம்னு சொன்னாலும் சரி, அவங்க கருத்துக்களை தாராளமாக ஏராளமாக சொல்கிறது. நான் எப்படினாலும் இந்த குரூப்பிசம் இன் பாலிடிக்ஸ் இஸ் இன்னெவிட்டபிள். அது காங்கிரஸாக இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், அந்த மாதிரி பிஜேபியிலையும் குரூப்பிசம் இருக்கு. அதை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்ன கருத்தில் எனக்கு என்ன உடன்பாடுன்னா, இவங்க தனிப்பட்ட முறையில் தலைவர் ஒன்று சொல்கிறாங்க, இவங்க ஒன்று சொல்கிறாங்க, மாறி மாறி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை என்ன செய்யலாம்னா, அதை எப்படி டிசிப்ளின் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு சரியான தலைவர் திரு மோடி அவர்கள் தான். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சன்னமாக இந்த குரூப்பிசம்லாம் சரியாகி, இது ஆர்எஸ்எஸ் அது இது பல குரூப் சொல்கிறீங்கள, எல்லாமே சரியாகி ஒரே இலக்கு வைத்து போகக்கூடிய அளவுக்கு அவர் நிலைமையை உருவாக்குறாரா இல்லையான்னு பாருங்க. ஒன்று, அவருடைய மோடியை பொறுத்தவரையில் நான் தெரிஞ்சுக்கிட்டது, இங்கே சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னா, ஒரு இஷ்யூ அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, தி கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் நம்பர், தி லார்ஜஸ்ட் ஹாப்பினஸ் ஆஃப் தி லார்ஜஸ்ட் நம்பர். அதாவது அகில இந்திய ரீதியில் நம்ம இந்திய மக்களுக்கு பெரும்பாலும் நன்மை செய்யக்கூடியது எதுன்னு தேடி பிடிச்சி அதிலே குறியணிப்பார். ஆக அதில் சிலர் பாதிக்கப்படலாம், இல்லை என்று சொல்லவில்லை. அவர்களை விட தி லார்ஜஸ்ட் ஹாப்பினஸ் ஆஃப் தி லார்ஜஸ்ட் நம்பர்ங்கிற அந்த கோணத்தில் போகிறோம். இல்லை ஒரே கேள்வி. இப்போ மோகன் பகவத் RSS இயக்க தலைவர், இந்தியா இந்துக்களின் தேசம் என்றாரு. இங்கே இப்போ கடந்த காலத்தில் இழந்த பெருமையை நாங்கள் மீட்கணும், இந்து மதத்திலிருந்து வேறு மதத்திற்கு போனவர்கள்லாம் திரும்ப அவர்களை மதமாற்றம் செய்து நாங்கள் கொண்டு வருவோம், அதெல்லாம் முடிந்த பிறகு மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வருவேன்னு மோகன் பகவத் சொல்றார். அந்த கருத்தை பாஜக ஏற்றுக்கொள்கிறதா? சரி, பாஜக மேல இருக்கிற தொடர்ச்சியான விமர்சனத்தில் அது ஒன்று. திரு மணி, இதுல எனக்கு எழக்கூடிய கேள்வி, அந்த ஜெர்மனி பேச்சை பார்க்கிற போது 2 அம்சங்களை அவர் பேசுறார். ஒன்று, சமஸ்கிருதத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தினால ஒரு மதச்சார்பின்மைக்கு பாதிப்பு வந்துடாது அப்படின்ற ஒரு அம்சத்தை சொல்றார். இன்னொரு அம்சம் சமஸ்கிருதத்துக்கு கடந்த காலத்துல உரிய மரியாதையை தர தவறிட்டாங்களோ, செக்யூலரிசம் அப்படின்ற பேர்ல வரக்கூடிய எதிர்ப்பின் காரணமாக பின் தயங்கிட்டாங்களோ அப்படின்ற வருத்தமும் அதுல மெல்லிதா இலையோடுறது மாதிரி தெரியுது. ஏன் மீண்டும் மீண்டும் சமஸ்கிருதம் அப்படின்ற ஒன்று விவாத பொருளாகிறது அப்படின்ற கேள்வியும் அதோட சேர்ந்து வருது. சமஸ்கிருத வாரம், சமஸ்கிருத பயிற்சி அப்படின்ற ஒன்று தொடர்ச்சியாவே இருக்கு. சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் தர்றதையும் தவிர்க்க முடியாது, அதனால மதச்சார்பின்மைக்கு பாதிப்பு வராது அப்படின்னு மோடி சொல்றதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? கோர் கான்ஸ்டிடுவன்சிக்கு பேசுறாரு, இங்க இருக்கக்கூடிய அவருடைய கோர் கான்ஸ்டிடுவன்சிக்கு அவர் பேசுறாரு. இந்த சான்ஸ்கிரிட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தொடர்ச்சியா அவர் மோடி வந்த பிறகு அவர் அதுக்கு கொடுக்க முக்கியத்துவம் என்பது தெளிவாகவே தெரிகிறது. அது நமக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஜெர்மன் லாங்குவேஜை கேந்திரிய வித்யாலயத்துல இருந்து எடுத்துட்டு சான்ஸ்கிரிட்டை கொண்டு வந்தப்பே அது கிளீனா தெரிஞ்சு போச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 50,000 மாணவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அவர்கள் போட்ட வழக்கில் தான் உச்சநீதிமன்றம் தலையிட வேண்டிய ஒரு சூழல் வந்தது. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச அவர் சான்ஸ்கிரிட்ல பேச தெரிஞ்சதுன்னா அவர் சான்ஸ்கிரிட்ல தான் பேசியிருப்பார், இந்தியில கூட பேசியிருக்க மாட்டார். அவருடைய தாய்மொழியான குஜராத்தில் பேசவில்லை, ஹிந்தியில் பேசினார். சான்ஸ்கிரிட் நல்லா அவருக்கு ப்ரொஃபிஷியன்சி இருந்ததுன்னா சான்ஸ்கிரிட்ல தான் பேசியிருப்பார். அதை திரும்ப திரும்ப அவர் சான்ஸ்கிரிட் அங்க வலியுறுத்துவது என்பது 2. ஒன்று இங்க இருக்கக்கூடிய கோர் கான்ஸ்டிடுவன்சி, இன்னொன்று வழக்கமாக அவருக்கே இருக்கக்கூடிய ஒரு துரதிருஷ்டவசமான குணாம்சமாக நான் பார்ப்பது, ஏனெனில் ஒரு பிரதம மந்திரியாக இருப்பதால் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். இந்த மதச்சார்பற்ற சக்திகளை, மதச்சார்பற்ற தலைவர்களை, அந்த கான்ஸ்டிடுவன்சியை ஒரு கிண்டல் செய்யக்கூடிய, நையாண்டி பண்ணக்கூடிய ஒரு மனோபாவம் என்பது, ஒரு போக்கு என்பது எப்பொழுதுமே அவருக்கு இருந்து கொண்டிருக்கிறது. பிரதம மந்திரியாக ஆன பிறகு கூட அது அவரை விட்டு போகவில்லை. இன்னும் சொல்ல போனால் பிரதம மந்திரியாக ஆவதற்கு முன்னால் அது அதிகமாக இருந்தது, பிரதமரான பிறகு அது குறைவாக இருக்கிறது. ஆனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை செய்கிறார். இதுல நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு அந்நிய மண்ணில் போய் இதை பேச வேண்டியது ஒரு அன்ஹெல்த்தியா நான் பாக்குறேன். இதை நீங்க இந்த ரீஅஷ்யூர் பண்றதா பார்க்க முடியாதா? ரீஅஷ்யூர் பண்றது யாருக்கு பண்றாரு அவரு? இங்க இருக்கக்கூடிய சிக்கலுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. வாஜ்பாய் காலத்துல கூட இல்லாத அளவுக்கு சிறுபான்மை மக்கள், குறிப்பாக கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்களை கூட நான் சொல்லவில்லை, 3 முக்கியமான விஐபிஸ் அவங்க வெளிப்படையாகவே தங்களுடைய அச்சத்தை இந்த அரசாங்கத்தின் மீது வெளிப்படுத்தினார்கள். ஒன்று ஜூலியஸ் ரெபேரோ, அவர் யார் என்று எல்லோருக்கும் தெரியும். 2வது சுஷில் குமார், ஓய்வு பெற்ற கடற்படை தளபதி. 3வது, அது ரொம்ப முக்கியமானது, உச்சநீதிமன்றத்தில் தற்போது பதவியில் இருக்கக்கூடிய நீதிபதி குரியன். அவர் அந்த புனித வெள்ளி என்று வைக்கப்பட்ட அந்த கூட்டத்தை அவர் எங்களுடைய உணர்வுகளை புண்படுத்தார்கள் என்று ஒரு சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், எனக்கு தெரிந்து சுதந்திர இந்தியா வரலாறுலேயே கிடையாது. இந்த அளவுக்கு அவர்கள் மத்தியில் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு அச்சம் நிலவும் பொழுது அதை இந்த நாட்டில்
இருக்கும் பொழுதே அந்த அச்சத்தை போக்குவதற்கான எந்த விதமான ரீஅஷூரன்ஸையும் கொடுக்க முடியாத மோடி. இல்ல தத்து அதுக்கு பதில் எழுதிட்டாரு. இவர் எழுதினதுக்கு அவர் மறு பதில் எழுதியிருக்கிறார். இதுக்கு மோடி எப்படி பொறுப்பாக்க? நிச்சயமாக அவர் பிரதம மந்திரி. தத்து எழுதினது ஒரு பார்ட். ஓகே, குரியன் அவருக்கு வந்து ஜஸ்டிஸ் குரியனுக்கு வந்து அவருக்கு சொல்லிட்டாரு. சுஷில்குமாருக்கும் இவர் ரொபேராவுக்கும் யார் பதில் சொன்னா? அவர்களுக்கு இந்த நாட்டில் இருக்கும் பொழுது நான் திரும்பவும் சொல்றேன், இந்த நாட்டின் 130 கோடி மக்களுக்கும் மோடி தான் பிரதம மந்திரி. எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் அவர் தான் பிரதம மந்திரி. நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அவர் தான் நமக்கு பிரதம மந்திரி. அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு நல்ல அரசின் நல்ல அடையாளம் என்பது தன்னுடைய சிறுபான்மையின மக்களை நம்பிக்கை, அவர்களுக்கு நம்பிக்கை இருக்க மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தணும். நீங்க பாலும் தேனும் ஓட வேணாம், அவங்களுடைய உயிருக்கும் உடைமைகளுக்கும் உத்தரவாதம் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். அதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், வேற எதையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அதற்கு தெரிந்தோ தெரியாமலோ குறைந்தபட்சம் ஒரு பர்செப்ஷனாவது இருக்குது அப்படின்னும் பொழுது அதை இந்த அச்சத்தை சாமானிய கிறிஸ்தவர்கள் வெளிப்படுத்தியிருந்தால் கூட நீங்கள் பொருட்படுத்த தேவையில்லை. உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் அச்சப்படுகிறோம் என்று ஒரு ஜூலியஸ் ரொபேரோ சொல்லுகிறார் என்றால் அதை போக்க வேண்டிய கடமை ஏன் இந்த பிரதம மந்திரிக்கு இல்லையா? அது அவங்க கான்ஸ்டிட்யூன்சிக்கு, அவங்க கோர் கான்ஸ்டிட்யூன்சிக்கு பேசின பேச்சா பார்க்க முடியாது. நிச்சயமா கிடையாது. ஏனெனில் அவர்கள் அரசியல்வாதிகள் இல்லை. ஜூலியஸ் ரொபேரோவோ அல்லது சுஷில் குமாரோ அவர்கள் அரசியல்வாதிகள் இல்லை. இதுவரையில் அவர்கள் எங்கும் போய் ஓட்டு கேட்டது கிடையாது. இவர்களைப் போல அவர்கள் வாக்கு வங்கி அரசியல் நடத்தக்கூடியவர்கள் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் தங்களுடைய வாழ்க்கையின் அந்திம காலத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு 86 வயது ஜூலியஸ் ரொபேரோ ஏன் இதை சொல்லுகிறார்? அவர் இன்னொன்னு சொல்றார், நான் வாஜ்பாய் காலத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு இன்செக்யூரிட்டியை நான் உணரவில்லை, இப்பொழுது உணர்கிறேன் என்றார். நான் என்ன சொல்றேன், அது வந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்டதாக கூட அவருக்கு இருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு பர்செப்ஷன் இருக்கும் பொழுது அதை இந்த நாட்டில் இருக்கும் பொழுது அட்ரஸ் பண்ண முடியாத மோடி வெளிநாட்டில் போய் அந்த இஷ்யூஸை பேசுறாருன்னா அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது? இல்ல, அதற்கான பதில ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் கிர்லோஸ்கர் அவர் இந்த ஜெர்மன் கூட்டத்தில் முதலீட்டாளர்கள் கூட்டத்தில் பேசுகிற போது ஒரு சகிப்புத்தன்மை கூட கூடிய ஒரு மதச்சார்பற்ற நாடு இந்தியா அப்படின்ற ஒரு சமிக்ஞையை காட்ட வேண்டிய அவசியம் இப்ப இந்தியாவுக்கு இருக்கு, அதை காட்டணும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு. அதனுடைய தொடர்ச்சியா இது நடக்கிறது இல்லைங்க. இப்ப இது இப்படி ரெண்டு விஷயம் பிரிச்சுப்போம். நம்ம ஆட்சி வர வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைமை வேற, ஆட்சி வந்த பிற்பாடு இருக்கக்கூடிய நிலைமை வேற. இப்போ இது நீங்க கோர் கான்ஸ்டுவன்சிக்கு அவர் பேச வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கு அப்படிங்கிறது நியாயம், அதை நீங்க வந்து தவிர்க்க முடியாது, உண்மை. ஆனா நீங்க இன்னொரு விஷயம் அவங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப இந்த அரசு வந்து இப்ப நீங்க ஆட்சியாளர்களா மாறின பிற்பாடு இருக்கக்கூடிய ரியாலிட்டிங்கிறது வேற. இன்னைக்கு இந்த நாட்டை நாம ஆளணும் அப்படின்னும் போது நீங்க சார் சொன்ன மாதிரி 130 கோடி மக்களுக்கும் அவர் தான் கோர் கான்ஸ்டிட்யூன்சி அப்படின்னு சொல்றதுன்றது நீங்க ஒரு பத்திரிகையாளர்ன்ற வகையில உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைச்சிட்டு சொல்றீங்க. கோர் கான்ஸ்டிட்யூன்சின்றது சங் பரிவார் அமைப்புகளை சேர்ந்தவர்கள், பாஜக தொண்டர்கள், RSS தொண்டர்கள், இந்து முன்னணியின் தொண்டர்கள், இவர்களை திருப்திப்படுத்துறதுக்குன்னு. நான் அதை கேட்கிறது வந்து கோர் கான்ஸ்டிட்யூன்சிக்காக ஒரு கட்சியின் தலைவர் பேசுவது என்பது இயற்கை. அதிமுக தொண்டர்களை திருப்திப்படுத்த அதிமுக தலைவரும், திமுக தொண்டர்களை திருப்திப்படுத்த திமுக தலைமையும் பேசுவது வேறு. ஒரு ஆட்சிக்கு வந்த பிறகு ராஜதர்மம் அப்படின்னு ஒன்று வருது இல்லையா? அந்த ராஜதர்மம் அப்படின்னு ஒரு வருகிற போது தொண்டர்களை திருப்திப்படுத்துவதை கடந்து இன்னொன்றையும் பார்க்கணும், அதேதான் அதுக்கு அப்பாலும் செல்லணும் அப்படின்ற ஒரு கடமை வந்து வந்துருது இல்லையா? அதை தாங்க இப்ப நான் என்ன சொல்றேன், திருப்பி அந்த ராஜதர்மத்தை வந்து இப்ப புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காரு. சார் சொன்ன மாதிரி அந்த ராஜதர்மம் அந்த ஒரு சின்ன ஒரு விண்டோ ஒன்று திறந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றது. அந்த விண்டோ என்னன்னா, இப்ப நீங்க டெல்லியில போய் ஒரு கிறிஸ்தவர்களுடைய நிகழ்ச்சிக்கு போறதோ, இஸ்லாமியர்களை வந்து நீங்க பயப்பட வேண்டாம்னு பேசுறதோ, இதெல்லாம் என்னன்னா இப்ப அவருடைய மொத்த தனக்கு வந்து இப்ப அவங்களுடைய கோர் கான்ஸ்டிட்யூன்சி மட்டுமே பேசிட்டு இருந்தா நம்ம போதாது, நம்ம மொத்த இந்தியாவுடைய தலைவர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர் வந்திருக்கார். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இப்ப நீங்க எல்லா இடத்துக்கும் போய் பேசும்போது நாம இனி வந்து பேச வேண்டிய மொழி வேற. இது நம்ம பேசக்கூடிய இது வரைக்கும் நம்ம ஆட்சிக்கு வர வேண்டிய வரைக்கும் இருக்கக்கூடிய பேசின மொழி வேற. இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய மொழி கேம்பெயின் மோட்ல இருந்து மாறிட்டாரு. அந்த மொழி மாறி இருக்கு, அந்த அவருடைய பேச்சுல மொழி மாறி இருக்கு, தொனி மாறி இருக்கு. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு மாற்றம். இந்த மாற்றம் வந்து நீங்க சின்னதா இருக்கலாம், நம்பிக்கை தராம இருக்கலாம், எது ஒண்ணா இருக்கலாம். இந்த மொழி மாற்றத்தை வந்து முக்கியமாக நான் கருதுகிறேன். அந்த மொழி மாற்றத்துல தேசிய மொழிகள்லாம் 16-15 மொழிகள் இருக்கு. அதுல எல்லாமே சமநிலைத்தன்மையோடு கருதப்படணும். ஆட்சி மொழின்னும் போது இந்தி, ஆங்கிலம் 2 இருக்கு. இதுக்கு பின்னால சமஸ்கிருதம், நண்பர் சொன்ன மாதிரி 15,000 பேர் பேசக்கூடிய ஒரு மொழி. அந்த மொழிக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம், அதாவது ஜெர்மனி மொழியை நீக்கிவிட்டு கேந்திர வித்யாலயாக்கள்ல 50,000 மாணவர்கள் பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முடிவை இந்த அரசு ஏன் எடுக்கிறது? அதற்கு பின்னாலே இந்த இந்துத்துவா அந்த கலாச்சாரம், இந்துத்துவா பின்னணி இருக்கிறதா? அந்த அடிப்படையில் தான் அவங்க இந்த முடிவுகள் எடுக்கிறாங்க. சமஸ்கிருதத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டியது இல்லை. சமஸ்கிருதம் இந்திய மொழிகள்ல ஒன்றுதானே. அதை வந்து ஏன் வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அதை வந்து செக்யூலருக்கு எதிரானது அப்படின்னு பார்க்க முடியுமான்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறப்போ மத்த, அதாவது இந்தி, ஆங்கிலம் தவிர மத்த தேசிய மொழிகள், நம்ம ஷெட்யூல்ல இருக்கிற மொழிகளுக்கு அனைத்துக்கும் இவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லாத்தையும் சமமாக தான் பாவிக்கப்படணும். சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி ஒதுக்குவது, மற்ற மொழிகளை புறக்கணிப்பது என்பது மறுபடியும் வந்து மொழி மற்ற மாநில அரசியல் பெடரல் செட்டப்புக்கு விரோதம்,
அந்த தத்துவத்துக்கு விரோதமாகத்தான் அது இருக்கு. அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு சமஸ்கிருத கலாச்சாரம் என்பது இந்துத்துவா பின்னணியோடு இருக்கிறது தான் இவர் பேசுறாரு. மதச்சார்பின்மைக்கும் சமஸ்கிருதத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? மதச்சார்பின்மை என்பது வேறு, அது அடிப்படையே வேறு. அதுல கொஞ்சம் சமஸ்கிருதத்தை முக்கியத்துவத்தோடு அவர் பேசுவது ஏற்கனவே கேந்திர வித்யாலயில் எடுத்த சில நடவடிக்கைகள், இதை போய் அந்நிய மண்ணில் பேசுவதனால என்ன அதுல ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போல அந்த பேச்சு எந்த அடிப்படையில் அந்த பேசுறாருன்னு தெரியல. அப்படியே பேசினாலும் மற்ற மொழிகளினுடைய முக்கியத்துவத்தை குறைத்துவிட்டு சமஸ்கிருதத்துக்கு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தையும் ஒரு இடத்தையும் கொடுப்பது என்பது மற்ற மொழிகளை புறக்கணிக்கிற மாதிரி, மற்ற மொழிகளுக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை குறைக்கிறது தான் பாக்குறாங்க. இந்த அடிப்படையில தான் சமஸ்கிருதத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம்ன்றது மற்ற மொழிகளுக்கு தள்ளி வைக்கிறது அப்படின்னு பொருள்படுமா? இல்லைங்க, அப்படி நான் நினைக்கல. நான் சமஸ்கிருதம்ங்கிறது இந்திய மொழிகள்ல ஒண்ணுதான், அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா அது வழக்கு இன்னைக்கு இல்ல, பேச்சு மொழியா அது இல்ல அப்படிங்கறதுலாம் ஒண்ணு. ஆனா நம்முடைய இந்திய மரபுல அதற்கான ஒரு நம்ம அதுல இருக்கக்கூடிய படைப்பு இலக்கியங்கள், அதுல இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு செழுமை இதெல்லாம் உண்மையா இருக்கு. நாம அவ்வளவு செழுமை உள்ள மொழி ஏன் வழக்கொழிந்து போயிடுச்சு? ஏன் இரண்டு பேர் பேசிக்கொள்ளக்கூடிய மொழியாக தமிழ்நாட்டில் வேலை கிடைக்காது? சமஸ்கிருதத்தை படிச்சுட்டு யாருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு, என்ன செய்ய முடியும்? யுட்டிலிட்டி வேல்யூன்னு ஒண்ணு இருக்குங்க. அதனாலதான் அதை நிறைய பேர் படிக்கல. இல்ல, யுட்டிலிட்டி வேல்யூன்னு ஒண்ணு இருக்குங்க. யுட்டிலிட்டி வேல்யூ அதுக்கு இல்லங்கிற ஒரே காரணத்தால வழக்கொழிஞ்சு போச்சு. அதுல நியாயமே இருக்கு. நான் அந்த விதமான ஒரு இதுக்கு போல அதனுடைய கலாச்சார சமஸ்கிருதத்தை பேசிட்டு வந்தவங்களே அதை பேச வேண்டாம், அதுல எழுதினவங்க எழுத வேண்டாம்னு முடிச்சதுனால தானே அந்த ஒரு மொழி இயற்கையாக அதனுடைய வேலை வாய்ப்பு இல்ல, அதனுடைய தொடர்பா நீங்க இருக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் இல்ல அப்படின்னு அந்த மொழியை நம்ம கை விடுறோம். அதுதான் நடக்குது. இப்ப நீங்க ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்றேன். நம்ம இன்றைய சிக்கலுக்கு வர்றது இல்ல, இந்த சிக்கல் இதே சொல்றேன். இப்ப நீங்க இந்த மொழியை பத்தி பேசும்போது இதே நீங்க ஆல் இந்தியா ரேடியோல நீங்க டெல்லியில அதுக்கான ஒரு செய்தி இருக்கு. 74ல அது ஆரம்பிச்ச ஒரு பிரிவு நடத்துறாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுல 3 பதவிகள் நிரப்பப்படாமல், நிரந்தர பதவிகள் நிரப்பப்படாமல் அது கேஷுவல் லேபர்ஸ் வச்சு நடத்துறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க அந்த மொழியை பேசக்கூடியவங்க, எழுதக்கூடியவங்களே இன்னைக்கு அந்த ரேடியோவை நடத்துறதுக்கு ஆள் இல்லைங்கிறாங்க, தகுதியானவங்க இல்ல. அப்படின் போது நீங்க அதுதான் உண்மையான ரியாலிட்டி. நம்ம இது நம்ம ஒரு மொழியை தூக்கி பிடிச்செல்லாம் நம்மளால காப்பாற்ற முடியும்னு எனக்கு தோணல. அது இயல்பாகவே பழக்கத்துல வந்தா தான் அந்த மொழியை நீங்க திருப்பி நமக்கு என்னன்னா ஒரு பழைய ஒரு மொழி நமது இந்திய வானிலைகளில் செய்திகளாக வாசிக்கப்படவில்லை என்கிற ஆதங்கத்தை ஒரு அந்நிய மண்ணில் பேச வேண்டிய அவசியமானு எனக்கு தெரியல ஒரு பிரதமர். இல்ல, சமஸ்கிருதத்துக்கு ஒரு வாரம் கொண்டாடப்பட்ட போது அது ஒரு சர்ச்சை வந்தது. சமஸ்கிருதம் வழக்கில் இல்லாத ஒரு மொழியை மாணவர்கள் கற்றுக்கொள்ளணும். ஜெர்மனி படிச்சு கொண்டிருந்த மாணவர்கள் கேந்திரிய வித்யாலயால நீங்க இந்த ஒரு கல்வியாண்டின் இடையிலேயே நீங்க ஜெர்மனி இனி இல்ல சமஸ்கிருதத்தில் தான், நீங்க அதுல தேர்வு வேணா வைக்க மாட்டோம், எல்லாம் ஆல் பாஸ்ன்னு சொல்றோம், ஆனா சமஸ்கிருதம் நீங்க படிக்கணும்ன்றாங்க. பிறகு நீதிமன்றம் தலையிட்ட பிறகு இந்த ஆண்டு இறுதி வரையிலும் ஜெர்மனி இருக்கு. ஜெர்மன் அரசாங்கமும் ஜெர்மன் நாட்டு தூதரும் வலியுறுத்திய பிறகும் கூட இன்னொரு அயல் மொழியை கற்கிறது நாங்க அனுமதிக்க மாட்டோம், 3வது மொழியா ஜெர்மனியை ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, கொள்கை முடிவு எடுத்துட்டாங்க. இப்படி ஒரு சமஸ்கிருதத்துக்கான முக்கியத்துவத்தை மீண்டும் மீண்டும் தருவது, சமஸ்கிருத வாரம் கொண்டாடின மாதிரி தமிழ் வாரம் கொண்டாடப்படல, கன்னட வாரம் கொண்டாடப்படல, மலையாள வாரம் கொண்டாடப்படல. அப்போ ஒரு மொழிக்கு மீண்டும் மீண்டும் முக்கியத்துவம் தர்றது அப்படின்றது ஒரு மதச்சார்பின்மைக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவர் சொன்னாலும் மதத்தோட கலந்த ஒரு விஷயமா பார்க்கப்படாதா? அதாவது நீங்க சொன்னது இவங்க சொன்னது எல்லாத்தையும் பார்க்கும்போது சமஸ்கிருதம் ஒரு செத்த மொழி, அதனால தூக்கி எறியப்பட வேண்டிய மொழி அப்படின்னு சொல்ற ஒரு குரூப்பும் இருக்காங்க. மொத்தத்துல சமஸ்கிருதத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வந்ததுன்னு திருப்பி நீங்க அழுத்தி கேட்கிற கேள்விக்கு என்னுடைய பதில் என்னன்னா, அதுக்கு ஒரு பெரிய லாபி உண்டு. ஜெர்மனிலையும் உண்டு, இங்கேயும் உண்டு, எங்கேயும் உண்டு. அந்த லாபியினுடைய முக்கியத்துவம் இருந்ததுனால சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிறாங்க. இவ்வளவுதான். மொத்தத்தில் என்னை பொறுத்தவரையில் என்னன்னா, பிரதம மந்திரி மோடி அவர்கள் சொல்லுவதற்கும் மற்றவர்கள் சொல்வதற்கும் வேறுபாடு இருக்குன்னு சொல்றப்போ ஒரு டாப் மோஸ்ட் லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய வியூ என்ன, அது ஏதாவது கான்ட்ரவர்சியா போச்சா என்னன்னு நம்ம யோசிக்கணும். ஒரு சின்ன செய்தி ஒன்று சொல்றேன். ஜெர்மன், பிரான்ஸ் இதுக்கெல்லாம் போன மோடியினுடைய அங்கே எனக்கு நண்பர்கள்லாம் இருக்காங்க. என்ன ஏது அப்படின்னு கேட்டா, மோடிக்கு இமேஜ் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டு தான் போகுது. அவர் பேசுற பேச்சு, அவருடைய டிஸ்கஷன் எல்லாமே ஜோர்னு. ஆக ஒரு திறமை மிக்க ஒரு கெட்டிக்காரத்தனமான ஒரு பிரதம அமைச்சர் இப்போது வந்திருக்கார். இவர் மாதிரி ஒரு ஆள் உங்களுக்கு கிடைக்காது. பேச்சு மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. மலைச்சாமி அவர்களுடைய கருத்தை நீங்க நிராகரிச்சிட முடியாது. இந்தியா டுடே உடைய ஒரு சர்வேல சில வாரங்களுக்கு முன்னாடி எடுத்த சர்வேலையே
வகுப்புவாத பேச்சு, மதவெறி பேச்சு, இது மாதிரியான விஷயங்களால அதனுடைய செல்வாக்கு சரிந்திருக்கிறது அப்படின்றது உண்மையினாலும், சர்வதேச அரங்கத்துல வந்து இந்தியாவின் மதிப்பு மோடி அரசாங்கம் பதவியேற்ற பிறகு உயர்ந்திருக்கிறது அப்படின்ற புள்ளிவரமும் இருக்கு. 34% பேர் அந்த இதுல வந்து சர்வதேச அரங்கத்துல இந்தியாவின் புகழை, இந்தியாவோட இமேஜை மோடி உயர்த்தி இருக்கிறாருன்னு சொல்றாங்க. மலைச்சாமி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை நீங்க தனித்து பார்த்திட முடியாது. இல்ல நான் என்ன கேட்கிறேன், இப்போ இந்திய அரசியல் வரலாற்றில் இந்த 65-70 வருஷத்துல பார்க்குறப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு பிரதமர்கள் ஒரு சில புதிய கொள்கைகளை அறிமுகப்படுத்துறாங்க. ஜவஹர்லால் நேரு ஒரு மிக்சட் எக்கானமி, அது ஒரு சோசியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டின்னு. அது 91 நரசிம்மராவ் பிரதமராக போது டாக்டர் மன்மோகன் சிங் புதிய பொருளாதார கொள்கை, தாராளமயமாக்கல் வந்து இவர் பிரதமராக வந்து என்ன புதிய கொள்கையை அவர் கண்டுபிடிச்சாரு, இவருடைய கொள்கை என்ன, பொருளாதார கொள்கை என்ன, அரசியல் கொள்கை என்ன, மதச்சார்பின்மையில் இவர் கொள்கை என்ன, ஏதாவது தெளிவுபடுத்தியிருக்காரா? எந்த கொள்கையில? இப்போ மகாத்மா காந்தி கிராமப்புற திட்டம், ஏழைகள் பயன்பெறுகிற திட்டம், அந்த திட்டத்தை முடக்குவதற்கு பல இடர்பாடுகள். அதே போல இப்போ ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், உணவு பாதுகாப்பு சட்டம், அதுவும் செயலிழந்து கிடக்கிறது. மானியங்களுக்கு எதிரான போக்கு. அதே போல இப்போ சமீபத்தில் வந்து நில பறிப்பு சட்டம், நில கையகப்படுத்துதல் சட்டம் வந்து ஒரு 120 ஆண்டு கால சட்டம். விவசாயிகள் நிலங்களை பப்ளிக் பர்பஸ் கையகப்படுத்துகிற இவ்வளவு சட்டத்துக்கு மாறா ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்களே, அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு விவசாயிகளுடைய உரிமையை பறிக்கிற ஒரு சட்டம் கொண்டு வந்து உங்க பார்வையில இவ்வளவு விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. ஆனாலும் அவருடைய புகழ் அப்படின்றது புகழ் நான் சொல்றேன் சர்வதேச அரங்கத்தில் ஏறி இருக்குதுன்னு சொன்னா, கடந்த காலத்துல காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு கிடைச்ச அந்த மைனஸ இப்ப சரி பண்றாரு தானே பொருள். இதை விட பல மடங்கு புகழ் வந்து டாக்டர் மன்மோகன் சிங் உலக அரங்கில் இருந்தது. இன்னைக்கு இவர் பிரதமரா இருக்கிறார், இப்படித்தான் வரும் கணிப்பு விட்டு நான் சொல்றேன். 283 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 333 பேரை வைத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 10-12 அவசர சட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு அவசர சட்டம் 2 முறை ரீப்ரொபல்கேட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி வந்து ஒரு அவலம் சுதந்திர இந்தியாவில் எப்பயும் நடக்கல. அவசர சட்டம் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இவ்வளவு பெரும்பான்மையை நீங்கள் வைத்துக்கொண்டு நாடாளுமன்றத்தில் அவசர சட்டத்தின் மூலம் ஆட்சி நடத்துகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதெல்லாம் டைரக்ஷன்லெஸ். எந்த திசையில் பயணம் செய்வது என்பது யாருக்கும் தெரியல. நமக்கு ஒரே ஒருவர் தான் தெரிகிறார், நரேந்திர மோடி. சமஸ்கிருதத்தால் மதச்சார்பின்மைக்கு ஆபத்தில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருந்த கருத்தை பற்றி நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். அந்த கருத்து சரியானது என்று 21% நேயர்களும், சர்ச்சைக்குரியது என 79% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு மலைச்சாமி, அது சரியான கருத்துன்னு சொல்றவங்க குறைவாகவும், சர்ச்சைக்குரிய ஒரு கருத்து அந்த சரியல்ல அப்படின்ற இன்னொரு பார்வையை சொல்லக்கூடியவங்க வெகுவாகவும் இருக்கிறாங்க. மதச்சார்பின்மை அப்படின்ற ஒன்றுடைய அடித்தளத்துக்கு பிரச்சனை வந்திருக்கு இந்த ஆட்சி காலத்துல அப்படின்னு நினைக்கிறதோட வெளிப்பாடு தான் இந்த முடிவு அப்படின்னு சொல்லலாமா? இல்ல, அதாவது நிறைய பேர் கருத்து மாறுபாடா சொல்லியிருக்காங்கிற இது காலம் மாற மாற சிந்தனை செய்ய செய்ய நிச்சயமா மோடியினுடைய கருத்து ஏற்கக்கூடியதா வரும் என்பது என்னுடைய ஆழ்மையான அபிப்பிராயம். அது மாறாது, நிச்சயமா அது ஒரு நடக்கும். மக்கள் வந்து உண்மை உணர்வாங்க, தவறான அபிப்பிராயத்தில் இந்த முடிவுக்கு வராங்கன்னு சொல்றாரு. இல்ல இப்போ நரேந்திர மோடி, பாஜக இந்த பின்னணியை பார்க்குறப்போ சிலவற்றை மக்கள் நம்புவாங்க. இந்த மதச்சார்பின்மை இது போன்ற விஷயங்கள்ல ஏதாவது இது போல கருத்து சொல்லும்போது நம்பகத்தன்மை வராது, கிரெடிபிலிட்டி இவங்களுக்கு கிடையாது. அந்த சில கொள்கைகளை இவங்களுக்கு கிரெடிபிள் இவங்களுக்கு கிடையவே கிடையாது, சுத்தமா கிடையாது. இவர்கள் பேச்சை யாரும் நம்புறதில்லை. ஏன்னா ஒரு பக்கம் இதை உலை வைக்கிற பேச்சுக்கள் நிறைய பேசுறாங்க. இதன் அடிப்படையே தகர்க்கிற உரைகள் அந்த கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மத்திய அமைச்சர், முறையாக பிறந்தவர்கள் ஆட்சி வேண்டுமா, முறை தவறி பிறந்தவர்கள் ஆட்சி வேண்டுமா, ஒரு அமைச்சரே பேசுகிறார். அப்புறம் ஒவ்வொருத்தரும் அதில் பல பல பேர் அந்த மாதிரி பேசுகிறவர்கள் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர்களை வந்து ஒரே நிமிடத்தில் நரேந்திர மோடியால் அடக்க முடியும், ஆனால் அடக்க மாட்டார். ஏன்னா இதற்கு பின்னாலே வந்து ஆர்எஸ்எஸ் இருக்கிறது, அவர்கள் சொல்படிதான் அவர் நடக்கணும். இதுல பல உட்கூறுகள் நிறைய இருக்கு, வெளியில தெரியறதை விட பின்னாலே பிஹைண்ட் தி சீன் நிறைய இருக்கு. அதனால அவர்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. அவர் கருத்தை பல தருணங்கள்ல சொல்றாரு. அதாவது மதச்சார்பின்மைக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்றத வந்து 80% பேர் 79% பேர் நிராகரிக்கிற ஒரு தன்மையை பார்க்கிறோம். அது சர்ச்சைக்குரியது, ஆன் இஸ் ஃபேஸ் ஆஃப் இட் அதனை ஏற்க முடியாது அப்படின்ற கருத்துக்கு வராங்க. ஆனா பல தருணங்கள்ல தொடர்ந்து சொல்றாரு, கட்டாய மதமாற்றம், தாய் மதம் திரும்புதல் அப்படின்ற நிகழ்ச்சியை செய்தப்ப பிப்ரவரி 17 சொல்றார், எந்த மதத்தின் மீதான வன்முறையையும் நான் ஏற்க மாட்டேன், சகித்துக் கொள்ள மாட்டேன்னு சொல்றார். இவர்களை சந்திக்கிற போது, முஸ்லிம் தலைவர்களை ஏப்ரல் 6 சந்திக்கிறப்ப ரேடிகலைசேஷனை நான் ஏத்துக்கல, அதை நான் ஒப்புக்கொள்ளலன்றார். கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த மைனாரிட்டி குரூப்ஸை பிப்ரவரியில சந்திக்கும் போது மத சகிப்புத்தன்மையை வந்து நான் வலியுறுத்துறேன்,
எந்த மதத்தின் மீது வெறுப்பு சொல்றதையும் நான் ஏற்கலன்றார். பிரான்ஸ்ல போய் யுனெஸ்கோவில் பேசும்போது கூட மனித உரிமைகள் மத சுதந்திரம் அப்படின்ற ஒன்றுல என் கவர்மெண்ட் கமிட்டடா இருக்குன்ற கருத்தை சொல்றாரு. இப்படி தொடர்ச்சியா அவர் கருத்தை சொன்னாலும் அவர் கருத்தை இந்த ஒரு கவுண்ட்ல ஏற்காத ஒரு மனநிலையை எப்படி புரிஞ்சுக்கிறது? என்னன்னாங்க, இன்னும் வந்து நம்பிக்கை வரல. அடிப்படையில் ஒரு பெரிய பிரச்சனைனா, இது நாள் வரைக்கும் அவர் பேசிய மொழியும் அவர் வந்து சொன்ன கருத்துகளும் இன்றைக்கு வந்து அவர் பேசக்கூடிய மொழிக்கும் கருத்துகளுக்கும் வித்தியாசப்பட்டிருக்கு. அப்படி என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்க அந்த மொழியை பார்த்து கேட்டவங்களுக்கு வந்து இவரை பத்தி ஏற்பட்ட ஒரு 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 ப்ரீ கன்சீவ்டு நோஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அதுலேருந்து இப்போ மாறுபட்டு இன்னைக்கு பேசுறாருக்கல. இந்த மாறுபட்டு பேசி இதுதான் இப்ப சரியான வாதம், இன்னைக்கு இவர் பேசக்கூடியதுதான் சரியான மொழின்னு மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகுமா இருக்கலாம். ஆனா வந்து இந்த மொழி தான் நமக்கு வளமான மொழி, நமக்கு வந்து தேவையான மொழி. இந்த மொழி பேசக்கூடிய ஒரு பிரதமரை தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால எனக்கு என்னன்னா, இப்ப இந்த குறைஞ்சபட்ச அளவுல இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு மொழியை அவர் பேசுறாரு, ஒரு செக்குலரிஸ்டான ஒரு லாங்குவேஜுக்குள்ள அவர் வந்துட்டாரு அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அம்சம். அதை வந்து அவர் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறதும், தொடர்ந்து இந்த ஒரு ஸ்டாண்டில் அவர் நின்னாதான் நீங்க அடுத்த 5 வருஷம் இல்ல அடுத்த 10 வருஷம் எத்தனை கவர்மெண்ட் நடத்த முடிஞ்சாலும் சரி, இதுக்கான ஒரு மொழி தான் நமக்கு தேவை. ஒரு தேசிய பார்வையில் அந்த மொழி தான் நமக்கு தேவை. நான் நினைக்கிறேன் வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு நிலை எடுக்கிறது வேற, ஒரே காலகட்டத்தில் வெவ்வேறு நிலை எடுக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை இந்தியா பார்த்திருக்கு. இப்போ மோடி பேசக்கூடிய பேச்சை கன்சிஸ்டன்சி அப்படின்னு பார்க்கிறதா, அல்லது அங்கொன்றும் இங்கொன்றுமாக பேசுகிறார்கள், மாற்றி பேசுகிறார்கள் பார்க்கிறதான் ஒன்று. மதச்சார்பின்மைக்கு ஆபத்து வந்திருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்ற புகார் உண்மைதான் மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு இதை எடுத்துக்கலாமா? நிச்சயமா அது வந்து மதச்சார்பின்மைக்கு உண்மையாகவே ஒரு ஆபத்து இருக்கிறது என்பது உண்மைதான். அதை மறுக்கவே முடியாது. ஒரு ஃபியர் இருக்குது, அதை நான் மறுக்கவே முடியாது. நீங்க கிர்லோஸ்கர் பத்தி ஒன்று சொன்னீங்க கடந்த முறை, எனக்கு சில நிமிடங்களுக்கு முன்னால. அது ஒரு முக்கியமான விஷயம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மட்டும் இல்ல, அவர் ஒரு வித்தியாசமான தொழிலதிபர். 2005 குஜராத் கலவரங்களுக்கு பிறகு மும்பையில் நடைபெற்ற, அப்ப மன்மோகன் சிங் பிரதம மந்திரி, மும்பையில் நடைபெற்ற ஒரு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடி கலந்து கொண்ட கூட்டத்திலிருந்து அவர் வெளிநடப்பு செய்தார். அதற்கான ஒரு விலையை கூட குஜராத்தில் அவர் கொடுத்தார். அவருடைய சில தொழில் நிறுவனங்களுக்கு சில டிஸ்டர்பன்ஸ்லாம் பண்ணாங்க. ஆகவே கிர்லோஸ்கர் மாதிரி இருக்கவங்க கூட வந்து நேற்று ஜெர்மனில அந்த வார்த்தையை பேசியிருக்காங்க. அவங்க இந்த அரசாங்கம் வந்த பிறகு மதச்சார்பின்மைக்கு, இந்தியாவோட கோர் வேல்யூவா இருக்கக்கூடிய மதச்சார்பின்மைக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது என்பது உண்மை. அந்த பர்செப்ஷன் இருக்கிறது என்பதும் உண்மை. ஆனால் மோடி வந்து இன்னைக்கு பேச ஆரம்பித்திருக்கக்கூடிய மொழி என்பதும், யுனெஸ்கோல போய் அவர் பேசினதும், ஜெர்மன்ல போய் பேசினதும், கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு, அவருக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, ஏன்னா நம்ம பழைய தடவை பேசின மாதிரி, அதாவது அந்த ஒரு சொல் மட்டும் பார்க்க முடியுமா, இல்ல அதோட செக்யூலர் அப்படின்ற ஒரு அம்சங்களை, செக்யூலரிசம் பேசுறவங்களை எள்ளி நகையாடி அது செக்யூலரிசம்க்கு ஆபத்து இல்ல அப்படின்னு சொல்ல அரசியல் பேச்சா பார்க்கிறதா எப்படி பார்க்க? இல்ல அப்படி பார்க்க வேண்டாம். நான் எப்படி பார்க்கறேன்னா, இன்னமும் ஒரு பாசிட்டிவா பார்க்கலாமோன்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருக்குது. நப்பாசன் கூட நீங்க சொல்லலாம். நான் ஏன் அதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் எதன் மீது என்னுடைய நம்பிக்கை வைக்கிறேன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய மோடி என்பவர் வந்து பிரதம மந்திரி. அந்த பிரதம மந்திரிக்குரிய இருக்கை ஒன்று இருக்கு பாருங்க, இன்ஸ்டிடியூஷனல் பிரஸ்டீஜ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர்ஸ் சேர். அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது அவர் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஒரு சின்ன விண்டோவா கண்டிப்பாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நன்றி. இந்தியாவின் நன்மைக்கான மாற்றமாக எந்த மாற்றம் இருந்தாலும் அது நல்லதுதான். உங்கள் வருகைக்கும் கருத்து பகிர்க்கும் நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு